ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 8 உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் பற்றி பார்த்தோம். டுடே வீடியோவில் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவியோட தொடக்க கால வரலாறு எப்படி இருந்துச்சு, மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடக்க காலத்திலேருந்து இரும்பு காலம் வரையும் என்னென்ன வரலாறு இருந்துச்சு தமிழகத்தில் அப்படின்றதையும் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட உலகம் எல்லாமே நம்ம உள்ளங்கையில் அடங்கிடுது. எதனால்? மொபைல் ஃபோன் வச்சு எதனால நம்மளால் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ உலகமே நம்மளோட விரல் நுனியில் வந்துருச்சு. ஆனால் இந்த மாற்றங்கள் ஒரு நாளில் உருவான மாற்றங்கள் கிடையாது. இதற்கான அடித்தளம் எப்போ உருவாகி இருக்கு? பழங்காலத்திலிருந்து இதற்கான அடித்தளம் உருவாகி இருக்கு. இதுக்கு அடித்தளம் யாரு அப்படின்னா முன்னோர்களோட அறிவாற்றல் தான் இதுக்கான அடித்தளம். அதுதான் தொடர்ந்து மேம்பட்டு இப்போ தொழில்நுட்ப காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பழங்கால மக்களை நாம மானுட படைப்பாற்றலின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்றோம். இவங்களை உருவாக்கிய பொருட்கள், செய்கிற பொருட்கள், மொழிகள், இதன் வழியாக அவங்க எவ்வளவு அறிவானவங்க அப்படின்றத நம்மளால சந்தேகமின்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இந்த புவியின் தோற்றமும் நிலவியல் காலகட்டங்களும் எப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களோட வரலாற்றையும் புவியோட வரலாற்றையும் நம்மளால பிரிக்கவே முடியாது. மனிதர்கள் எப்படி அவங்களுக்குன்னு ஒரு பரிணாம வளர்ச்சி கொண்டு வந்திருந்தாங்களோ அதை மாதிரி புவிக்குமே ஒரு வளர்ச்சி இருக்கு. நம்ம ஆல்ரெடி தமிழ்ல படிச்சிருப்போம். அதுக்கு ஒரு செய்யுள் பாட்டே உண்டு. துகள்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பந்து போல உருவாகி அது அழுத்தத்தின் காரணமாக வெடித்து கோள்கள் உருவாச்சு. கோள்களுக்கு சுத்துறதுக்காக பால்வெளி அண்டங்கள் உருவாச்சு. இப்படி காற்று, நீர் எல்லாமே புவியில உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் மனிதர்களோட வரலாறுமே. மனிதர்களுமே தாவரங்கள், விலங்குகளை தொடர்ந்து தான் மனிதர்கள் உருவாகி இருக்காங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க, மனிதர்களோட வரலாறையும் புவியோட வரலாறையும் நம்மளால பிரிக்க முடியாது. புவியோட மேலடுக்குல வரலாற்று காலகட்டங்கள் குறித்த நிலவியல், தொல்லியல், உயிரியல் பதிவுகள் பொதிந்து கிடக்குது. புவி பல்வேறு உயிரினங்களோட வரலாற்றை அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சான்றுகள். அதாவது இதுக்கு முன்னாடி நாம ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டைனோசரோட எலும்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? பூமியில். அப்போது டைனோசர் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஏதோ மாற்றங்கள் நிகழ போய் தான் அந்த எலும்புகளும் புதைந்து கிடந்திருக்கு. இதை தான் சொல்ல வராங்க. இந்த மாதிரி புவியிலையும் மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த அடுக்குகளில் நம்மளோட மூதாதையர்களோட எலும்புகளும் புதை படிவங்களாக புதைந்திருக்கு. இதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மானுடவியல் தொல்லியல் அறிஞர்கள், மானுடவியல் அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் இதை கண்டுபிடிச்சு அதோட வரலாற்று, அதோட விவரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்மளோட மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை எல்லாமே சேகரிக்கிறாங்க. இந்த மனிதர்களோட பரிணாமம் பழங்காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டத்தை அடைஞ்சு இப்போ தொழில்நுட்ப காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த காலகட்டங்களை அறியறதுக்காக இந்த புதை படிவங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இந்த மண்ணடுக்குகள்ல காலம் அறிவியல் பூர்வமா கணிக்கப்படுது. சேகரிக்கிறத இந்த சான்றுகள் வழியாக நம்மளோட மனித வரலாற்றோட பரிணாம வளர்ச்சி நிலைகள் எப்படி இருந்துச்சு, அந்த டைம்ல காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஓகே, இப்போ தொல்லியல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. தொல்பொருட்கள், அதாவது நம்ம பூமியில இருந்து ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க, பூமியில போயிட்டு
சில அகழாய்வெல்லாம் நடத்தி அதில் வந்து பழம்பெரும் பொருட்களை வந்து சேகரிக்கிறாங்க. அந்த பொருட்கள் மூலம் நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது, பழங்கால மக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்போது இவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மக்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பயன்படுறது தான் தொல்லியல். அதுக்கு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொல்பொருட்களை ஆராய்ந்து விளக்க மதிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் தான் தொல்லியல். ஓகே, அப்போ தொல் மானுடவியல் அப்படின்னா என்ன, மனிதர்களோட மூதாதையர்களோட உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களோட நம்ம இப்பவுமே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, சீனாலெல்லாம் வந்துட்டு மம்மிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்லாம் சில நியூஸ்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பாங்க, அப்புறம் அவங்க அவங்க பதப்படுத்துறதுக்கு, உடலை பதப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஆல்ரெடி சங்க காலத்திலே பார்த்துருப்போம். சங்ககாலம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மிளகு வந்து பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்னா, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு என்னென்ன பயன்படுத்தினாங்க இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தொல் மானுடவியல் வந்து பயன்படுது. ஓகே, தொல் மானுடவியல் அப்படின்னா என்னன்னு டெஃபனிஷன் பாருங்கள். மனிதர்களின் மூதாதையர்களோட உடல் அமைப்பு மற்றும் அவங்களோட பரிணாம வளர்ச்சி குறித்து புதைமடிமங்கள் வழி ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஒரு இயல் தான் தொல் மானுடவியல். ஓகே, இப்போ புவி வந்து சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாகி இருக்கும் அப்படின்னு அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. காலப்போக்கில் உயிரினங்கள் தோன்றுவதற்குரிய நிலை படிப்படியாக வந்து உருவாகி இருக்குது. முதல்ல தாவரங்கள் தோன்றியிருக்கு, அதுக்கப்புறம் விலங்குகள் தோன்றியிருக்கு, அதை தொடர்ந்து தான் வந்து மனித உயிர்கள் எல்லாமே தோன்றிருக்கு. ஓகே, இந்த புவியோட நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் 3 பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, நெடுங்காலம், காலம், ஊழி அப்படின்னு பிரிக்கிறாங்க. 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேங்க, பாருங்க நம்மளோட புவியியல் யுகம் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு. முதல்ல வந்துட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி 600லேருந்து 542 வரைக்குமே வந்துட்டு பலசல் உயிரினங்கள் தோன்றியிருக்கு. அதுக்கப்புறம் 542லேருந்து 251 வரைக்குமே வந்துட்டு மீன்கள், ஊர்வன, செடி கொடிகள் இது எல்லாமே தோன்றியிருக்கு. அதுக்கப்புறம் 251லேருந்து 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் டைனோசர்ஸ் எல்லாமே தோன்றியிருக்கு. அடுத்து 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலூட்டிகள் காலம், அதாவது ஆஸ்ட்ரோலோபிதிசின் அப்படின்னு நாம அவங்கள சொல்கிறோம். இவங்களை தான் வந்துட்டு நாம் இவங்களை தொடர்ந்து தான் வந்து மனித இனம் தோன்றியிருக்கு அப்படின்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆஸ்ட்ரோலோபிதிசின்கள்னால் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ரோலோபிதிசின்கள் அப்படின்றது ஒரு குரங்கினம். இதிலிருந்து தான் நவீன மனித இனம் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரங்கினம் வந்து அழிந்து போயிட்டு இருந்தாலும் இந்த ஆஸ்ட்ரோலோபிதிசின்களோட இனம் தான் மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகோட தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்த மனிதர்களின் ஆய்வு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊக காலம். ஊக காலம் அப்படின்னா இது எதனால் உருவாச்சு, இப்போ நாம் வந்து எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே வந்துட்டு அறிவியல் பூர்வமாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிச்சிட்ருக்கோம். அப்போ தான் நம்ம நம்புவோம். ஆனால் முன்னாடி வந்து அப்படி கிடையாது. அவங்க யூகத்துக்கு, அதாவது அவங்க சிந்தனைக்கு என்ன தோன்றுதோ அதை வந்து யோசித்து அதையே வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து அறிவியல் பூர்வமானவை அல்ல. இதை தான் வந்து நம்ம ஊக காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புவியில் உலகம் எப்படி இருந்துச்சு, இந்த பேரண்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி உருவாச்சு, இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கும் அது குறித்த அறிவை சேகரிக்கிறதுக்கும் முயற்சி செய்த ஒரே ஒரு உயிரினம் வந்து இந்த மானுட இனம் மட்டும்தான். ஓகே, பரிணாம வளர்ச்சி போக்கில் வந்து மனிதர்களோட உணர்தல் நிலைமை, அவங்களோட அறிவாற்றல் எல்லாமே வந்து அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. இவங்க வந்து இயற்கை, அப்புறம் அவங்கள சுற்றியுள்ள உயிரினங்கள் இது எல்லாத்தையும் பற்றி சிந்திக்கவும், ஏன் உருவாச்சு, எதனால் அப்படின்னு சொல்லி அதற்குரிய கேள்விகள் எழுப்பவும் தொடங்கினாங்க. எப்போ கேள்வி அறிவு உருவாச்சோ அப்போ தான் நாகரிகம் உருவாச்சு அப்படின்ற ஒரு தொடரும் இருக்குது. முதல்ல வந்து அவங்க இயற்கையை வந்து கடவுளாக வணங்கியிருக்காங்க. சூரியன், சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல்களை குறித்து அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை உருவாக்கி வழிபட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து அறிவியல் பூர்வமானவை கிடையாது. அவங்களோட பண்டைய எழுத்துக்களையும் சமய இலக்கியங்களையும் உலகின் தோற்றம் குறித்த அறிவியல் அறிவில்
போதாமை வெளிப்படுகின்றது. அதாவது உலகத்தோட தோற்றம் குறித்து அவங்களுக்கு போதுமான அறிவியல் அறிவு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ கிமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன், அதை தான் கிமுன்னு சொல்கிறோம். கிபி அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ பிறப்புக்கு பின்னு சொல்லுவோம், அதை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பொது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஆமு அப்படின்னா மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகே, நிலவியல், உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம். வரலாறு எழுதுறது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு? பண்டைய கிரேக்கர்கள் காலத்திலிருந்தே உருவாகி இருக்கு. இந்த வரலாற்றின் தந்தை யாரு? கிரேக்கர்கள் காலத்துல முதல்ல கிரேக்கர்கள் வரலாறை எழுதியிருக்காங்க. அப்ப அந்த வரலாற்றின் தந்தை கிரேக்கத்தை சேர்ந்த ஹெரோடோடஸ் அப்படின்றவர் தான் இந்த வரலாற்றின் தந்தை. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, இவர் வாழ்ந்த ஆண்டு வந்து 484 425 வரைக்குமே இவர் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எழுதின வரலாறு வந்து மனித தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுது. அதனால தான் இந்த ஹெரோடோட்டஸ் அப்படின்றவரை வரலாற்றின் தந்தை அப்படின்னு நாம சொல்றோம். இந்த மனிதர்களோட தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் என்னென்ன இப்போ வரைக்கும் செஞ்சிருக்காங்க அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்க. ஐரோப்பாவில் ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் வந்து ஏற்பட்டிருந்துச்சு. அந்த மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு தொல்பொருள் சேகரிப்பு மீது அவங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல அருங்காட்சியகங்களையும் இவங்க வந்து திறந்திருக்காங்க. பாறை அடுக்கியல், நிலவியல் சார்ந்த கருத்துக்களோட வளர்ச்சியும் இதுக்கு ஒரு சான்று. அது மட்டும் இல்லாமல் உயிரியல் பரிணாமம் குறித்த டார்வின் கொள்கையும் இதுக்கு ஒரு சான்றா இருக்குது. மனிதன் மற்றும் விலங்குகளோட புதை படிவங்கள், அப்புறம் பண்டைய நாகரிகங்கள்ல கற்கருவிகள் எப்படி பண்ணாங்க, அப்புறம் செய்பொருட்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, இது எல்லாமே வந்துட்டு இதன் மூலமா அறியப்படுது. தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்குனதும் இதன் மூலமா அறியப்படுது. ஓகே, அதுக்கடுத்து மண் அடுக்கியல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளோட தோற்றத்தை தான் நாம மண் அடுக்கியல் அப்படின்னு சொல்றோம். இதை ஆராயறதுக்கு ஒரு ஆராயும் ஒரு இயல் தான் மண் அடுக்கியல் அப்படின்னு நாம சொல்றோம். உலகில் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னு பாருங்க. என்னி ஹால்டின் அண்ணா அப்படின்ற ஒரு அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் இருக்கா. அது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கிமு 530 வந்துட்டு மெசபடோமியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு என்னி ஹால்டின் அண்ணா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இதை உருவாக்கிறவங்க இளவரசி என்னி ஹால்டி. இந்த என்னி ஹால்டி அப்படின்றவங்க நவீன பாபிலோனிய அரசரான நபோனிட சிம் அவங்களோட மகள் தான் இவங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பொது ஆண்டுக்கு முன் 1471 இத்தாலியில கோபிடோலைன் அப்படின்ற ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கியிருக்காங்க. அந்த அருங்காட்சியகம் இப்போ வரைக்குமே இயங்கி கொண்டிருக்கும். இப்போ வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கின்ற மிக பழமையான அருங்காட்சியகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இத்தாலியில் அமைக்கப்பட்ட கோபிலைட்டன் அருங்காட்சியகம் தான், கோபிலோடைன் அருங்காட்சியகம் தான் அப்படின்னு நாம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் உலகின் பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உலகில் மிக தொன்மையான அருங்காட்சியகம் அப்படின்னா மெசபடோமியாவில் உள்ள என்னி ஹால்டின் அண்ணா அருங்காட்சியகம். அதே இது இப்போ வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கின்ற பழமையான அருங்காட்சியகம் அப்படின்னா இத்தாலியில் உள்ள கோபிடோலைன் அருங்காட்சியகம். தேர்டு ஒன் பல்கலைக்கழக அருங்காட்சியகம். மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் தான் ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம். இது வந்து 1677 உருவாக்கியிருக்காங்க. மனிதர்களோட தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள சிலர் எழுதிய புத்தகங்கள் வந்து நமக்கு உதவியா இருக்காது. என்னென்னு பாருங்க. ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் அவங்களோட உயிரியல் பரிணாம கொள்கை, அப்புறம் சார்லஸ் டார்வினோட இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு அப்படின்ற கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட மனிதர்களோட தோற்றத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு உதவி புரியுது. சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் உயிரினங்களின் தோற்றம் குறித்து ஆன் தி ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்ற ஒரு நூலை 1859 மனிதரோட தோற்றம் குறித்து த
டெசன்ட் ஆஃப் மேன் அப்படின்ற நூலை 1871லையும் வெளியிட்டிருக்காரு. இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இயற்கை தேர்வு. இயற்கை தேர்வு அப்படின்னா என்ன? தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை இயற்கை தேர்வு எனப்படும். இதை நான் புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சில பறவைகள் வந்து பிற நாடுகள்லேருந்து வேடந்தாங்களுக்கு பறவைகள் வருது அப்படிலாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லையா? ஏன் பறவைகள் வந்து அதோட வாழ்விடத்தை விட்டு வேறு நாட்டுக்கு வருது? அது இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக ஒரு பகுதியில் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய குட்டிகளோட அதோட இயற்கையான வாழ்விடத்துக்கே பறந்து போகும். இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சிக்காக எந்தெந்த உயிரினங்கள் வந்து சூழ்நிலைகளை மாற்றி அதோட இனப்பெருக்கத்தை உருவாக்கிக்கிறதோ அதை தான் வந்து இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஒரு இனம் பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கின்றது. அதாவது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு நாம் சொல்கிறோம். டைனோசர் ஏன் அழிஞ்சிச்சு? எல்லாமே ஒரே இடத்துல கூட்டமாக இருக்கும், அதில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்ததுனால மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? அதோட இனப்பெருக்கங்களும் வந்து கம்மியாக இருந்திருக்க ஒரு சான்சஸ், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னா எந்த இது அதிக எண்ணிக்கையிலான இனப்பெருக்கத்தை அடுத்த தலைமுறைகளுக்கும் விட்டு செல்லுதோ அது வந்து தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதைப்படிவங்கள். புதைப்படிவங்கள்னால் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்குகள், தாவரங்களோட எச்சங்கள், அதோட தடைகள், அடையாளங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் புதைப்படிவங்கள். கண்டுபிடிச்சு அதை அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தான் புதைப்படிவங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். கனிமமாக்கல் காரணமாக விலங்கோட எலும்புகளை வந்து அப்படியே இப்போ வரைக்கும் நாம் பாதுகாத்துட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து புதை படிவுகள் குறித்த ஆய்வு, புதைப்படிய ஆய்வியல் அப்படின்னு அழைக்கப்படுது. கற்காலம். கருவிகள் செய்வதற்கு கற்கள் தான் முதல்ல பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்தை தான் நாம் வந்து கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். வெண்கல காலம். அப்போ வெண்கல காலம் அப்படின்னா என்ன? வெண்கலத்தை பயன்படுத்துறது. வெண்கல உலோகவியலை வந்து என்ன பண்ணியிருப்போம்? வெண்கல கருவிகளை உருவாக்க பயன்படுத்தியிருப்போம். அதில் வந்து பொருட்கள் செய்ய வெண்கலத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். இரும்பு காலம் அப்படின்னா கருவிகள் செய்ய வந்து இரும்புகளை உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலத்தை தான் நாம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து அறிவியல் உத்திகளை பயன்படுத்தியும் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டும் அறிஞர்கள் வந்து தொல்பழங்கால மனித குலத்தோட தோற்றத்தையும் பண்டைய நாகரிகங்கள் குறித்து சில ஆய்வுகளை வந்து செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் இன்று உருவாக்கப்பட்ட அறிவு கருத்துக்கள் உருவாக மாபெரும் பங்களிச்சிருக்காங்க. இதனால் இன்று மனிதர்களோட பரிணாமம் அப்படின்னா படிநிலை வளர்ச்சி குறித்த கோட்பாடு பொதுவாக இப்போ நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகே, தொல்பழங்காலம் ஆஸ்ட்ரோலோபித்தீஸ்களிலிருந்து ஹோமோ எரெக்ட்ஸ் வழியாக ஹோமோ சேப்பியன்களின் வளர்ச்சி, இதுதான் மனிதனோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் யார், நம்ம இனத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நாம் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்ற இனத்தை சேர்ந்தவர்கள். இது வந்து நமக்கு கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களோட பரிணாமமும் இடப்பெயர்வும் எப்படி இருந்துச்சு? மனிதர்களோட சிம்பன்சி, கொரிலா, உராங்குட்டான் இந்த உயிரினங்கள் எல்லாமே கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் பெரும் குரங்கு வகையை சார்ந்தது. இதில் சிம்பன்சி வந்து மரபணு நீதியாக மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பன்சியோட மரபணுவை எடுத்து ஆய்வு செஞ்சதில் அதோட பண்புகள் மனித இனத்தோட 98% வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனிதர்களோட மூதாதையர்கள் ஹோமினின் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து முதல்ல ஆப்பிரிக்காவில் தோன்றினவங்க. இதுக்கப்புறம் இவங்க பரிணாம வளர்ச்சி அடைந்து உலகில் பிற பகுதிகளுக்கும் பரவி இருக்காங்க அப்படின்னு அறிஞர்களால் சொல்லப்படுது. இந்த ஹோமோனியன்களோட இனம் சுமார் 7 முதல் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இனம். இந்த குழு தான் மிக தொடக்க இனமான ஆஸ்ட்ரோலோபித்திகஸின் எலும்புக்கூட்டு சான்றுகள் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஆப்பிரிக்காவில் கிரேட் ரீஃப்ட் அதாவது
பெரும் பிளவு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல தான் தொல் பழங்காலம் குறித்த நிறைய சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கிரேட் ரிஃப்ட் அப்படின்ற பள்ளத்தாக்கு சிரியாவோட வடக்கு பகுதியிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்கால உள்ள மத்திய மெசாமிக் வரைக்கும் சுமார் 6400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த பள்ளத்தாக்கம் பரவி இருக்கு. வான்வெளியிலிருந்து பார்க்கும்போது இதோட புவியியல் அமைப்பு வந்து தெளிவா தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல வரலாற்றுக்கு முற்பட்ட இடங்கள் வந்து ஆப்பிரிக்கால உள்ள கிழக்கு பகுதியில காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடற்கூறு அடிப்படையில மனித மூதாதையர்கள் பல்வேறு இனங்களாக பிரிக்கப்படுகிறார்கள். இது பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, வான்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைப்பு தோன்றிருக்கு அப்படின்னா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்கால உள்ள மனித மூதாதையர்களோட சான்றுகள் கிடைத்த தொல்லியல் இடங்கள் தான் இது எல்லாமே. இது வந்து என்ன அப்படின்னா லூசி அப்படின்னு அழைக்கப்படுற ஆஸ்ட்ரோலோபித்திகஸினோட உடல் எலும்பு. ஓகே, இப்போ ஹோமினிட் அப்படின்னா என்ன? நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனங்களுமே ஹோமினிட் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து மனிதர்களையும் உள்ளடக்கிய வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹோமினின் அப்படின்னா என்ன? ஹோமினின் அப்படின்ற ஒரு விலங்கியல் பழங்குடி இனம் மனித மூதாதையர்களின் உறவினர்களையும் அதன் தொடர்புடைய நவீன மனிதர்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நியாண்டர்தால்ஸ் இனம், ஹோமோ எரெக்ஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஹோமினின் இனத்துல அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழங்குடி இனத்துல மனித இனம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இனம் வந்து நிமிர்ந்து 2 கால்களால நடக்குது. ஓகே, இந்த இனத்துக்கு பெரிய மூளை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கருவிகளையும் பயன்படுத்தும். இவற்றில் சில ஆஸ்ட்ரோபித்திசைன்கள் தகவல் பரிமாறும் திறம் பெற்றவை. கொரில்லா அப்படின்ற கூடிய மனித குரங்குகள் வந்து இந்த பழங்குடியில அடங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹோமினின்ல வந்துட்டு மனித இனம் அடங்கும், கொரில்லா அடங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்கால சுமார் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்ற இனம் தான் முதல்ல கருவிகளை வந்து பயன்படுத்தி இருக்கு. இவங்களை தான் நாம மனித மூதாதையர் இனம் அப்படின்னு சொல்றோம். சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ் எர்ஹாட்ஸ்டர் அப்படின்ற ஒரு இனம் உருவாகி இருக்கு. இந்த இனம் தான் கைக்கோடரிகளை வந்து செஞ்சிருக்கு. சுமார் 2 மற்றும் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடையில இந்த இனம் வந்து ஆப்பிரிக்காலையும் ஆசியாவோட பல்வேறு பகுதிகளையும் வந்து பரவி வாழ்ந்திருக்காங்க. உடற்கூறு ரீதியா ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய நவீன மனிதர்கள் ஆப்பிரிக்கால சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்காங்க. இந்த நவீன மனிதர்கள் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகில் பல்வேறு பகுதிகளையும் தொடர்ந்து இடம்பெயர்ந்து பரவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிஞர்களால் நம்பப்படுகின்றது. இந்த சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி வகை இனங்கள் நமக்கு நெருக்கமான இப்பயும் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களால தொல் பழங்கால பயன்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. மனித மூதாதையரின் புதைவடிவ எலும்புகள் ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தாலென்சிஸ் என்று பல்வேறு இனங்களாக பிரிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம கற்கருவிகளோட பயன்பாட்டோட அடிப்படையிலையும் இந்த தொடக்க கால கற்கருவிகளோட சேர்க்கை, ஓல்வா தொழில்நுட்பம், கீழ் இடை மேல் பழங்கால பண்பாடுகள் என்றும் இடைக்கற்கால பண்பாடுகள் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது தொல் பழங்கால பயன்பாடுகள் எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா மூதாதையர்களோட புதைப்படிவ எலும்புகள் அடிப்படையிலும் மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்தின கருவிகளோட அடிப்படையிலையும் இவங்களை நாம வகைப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மனித மூதாதையரின் தொடக்க கால கற்கருவிகள் சேர்க்கை. மனித மூதாதையர்கள் உருவாக்கப்பட்ட தொடக்க கால கற்கருவிகள் வந்து கென்யாவில் இருக்க லோமிக்குவி அப்படின்ற இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு அறியப்படுது. ஓல்டோவான் கருவிகள் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள ஓல்டுவாய் பள்ளத்தாக்குல கிடைச்சிருக்கு. இது 2 முதல் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை அப்படின்னு அறியப்பட்டிருக்கு. மனித மூதாதையர்கள் சுத்தியல் கற்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபிளேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்செதில்களை உருவாக்கி அதை கருவிகளா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கருவிகளை வந்து உணவு வெட்டுறதுக்கும் துண்டு போடுறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, கென்யாவில் கண்டுபிடிச்ச
2.3 மில்லியன் வருடங்களுக்கு முந்தைய கருவிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஓல்டுவாய் அப்படின்ற இடத்துல கண்டுபிடித்த வெட்டு கருவிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, அப்ப கீழ் பழங்கற்கால பயன்பாடு. ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற மனித மூதாதையர்களோட பண்பாட்டை தான் நாம கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு நாம சொல்றோம். இவங்க வந்து பெரிய கற்களை வந்து செதில் மாதிரி சீவி அவங்க வந்து கைக்கோடாரி மாதிரியான பல கருவிகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த கருவிகள் வந்து ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய கண்டங்கள்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு தங்களோட வாழ்க்கை தேவைகளுக்காக கைக்கோடாரி, வெட்டுக்கருவி உள்ள பல்வேறு கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கருவிகளை வந்து இருமுக கருவிகள் அப்படின்னும் அழைக்கப்படுகின்றன. இவை வந்து சமபங்கு உருவமைப்பு பெற்றுள்ளன. அதாவது இருமுக கருவினா 2 பக்கமும் அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் இருமுக கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது நமது மனித மூதாதையர்களின் அறிவுணர் ஆற்றல்களைய வெளிப்படுத்துது. இந்த பண்பாடு கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு நாம அழைக்கிறோம். கைக்கோடாரி கருவிகள், அப்புறம் அச்சூலியன் கருவிகள் அப்படின்னும் இதை நாம அழைத்துட்டு இருக்கோம். இந்த கருவிகள் எல்லாமே வந்துட்டு கிமு 2,50,000 இருந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்த கருவிகள். ஓகே, இப்போ இந்த அச்சூலியன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இது வந்து ஒரு கைக்கோடாரி வகையில சேர்ந்தது. இது முதல்ல பிரான்ஸ்ல உள்ள செயின்ட் அப்படின்ற இடத்துல அச்சூல் அப்படின்ற இடத்துல கண்டறியப்பட்டது. எனவே இதை வந்து அச்சூலியன் கருவி அப்படின்னு நாம சொல்றோம். இருமுக கருவி அப்படின்னா 2 பக்கமும் செதுக்கப்பட்டு இருக்கும். அதனால இதை வந்து இருமுக கருவி அப்படின்னு நாம சொல்றோம். அப்புறம் உயிர் வாழ்வதற்கான நிலையான தேவைகள். பழங்கால மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கான நிலையான தேவை என்ன? உணவும் நீர் மட்டும்தான். ஓகே, மனித மூதாதையர்களிடம் இருந்து இன்று நாம் பெற்றுள்ளது போன்ற உயர் மொழியாற்றல்கள் வந்து இருந்திருக்காது. ஆமா, அவங்களுக்குன்னு ஒரு மொழி வந்து இருந்திருக்காது. அவங்க வந்து சில ஒலிகள், அதாவது பறவைகளின் ஓசைகளை வந்து பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மேக்சிமம் சைகை மொழியை தான் பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவிகள் செய்ததற்கு கற்களை மட்டுமே வந்துட்டு தேர்ந்தெடுத்து அது சுத்தியல் கற்களை கொண்டு பாறைகளை உடைத்து செதுக்க, அப்புறம் கருவிகளை வடிவமைக்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு கூர்மை இருந்திருக்கு. இவங்க வந்து வேட்டையாடிய விலங்குகள் வந்து சாப்பிட்டுட்டு போட்ட மிச்ச இறைச்சியையும் வந்து உண்டு வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிழங்குகள், விதைகள், பழங்கள் போன்ற தாவர உணவுகளையும் சேகரித்து சாப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் அச்சூலியன் கருவிகள் வந்து எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. சென்னைக்கு பக்கத்துலையும், கர்நாடகாவில் இசாம்பூர் அப்படின்ற இடத்துலையும், மத்திய பிரதேசத்துல பிம்பேத்கா அப்படின்ற பல இடங்கள்லையுமே இந்த அச்சூலியன் கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, மூலக்கற்கள் அப்படின்றது கற்கருவிகள் செய்ய பயன்படும் கற்களை தான் மூலக்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கற்கள்னா என்னன்னு பாருங்க. கற்கள் அப்படின்றது கல்லோட முதன்மை பாலத்தை சொல்றோம். சுத்தியலால் செதில்களை வந்து உடைச்சு எடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப செதில்னா என்ன? பெரிய கற்பாலத்துல இருந்து கருங்கல்லுல இருந்து உடைத்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு கல் துண்ட செதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இடைப்பழங்கற்கால பண்பாடு. தற்காலத்திற்கு சுமார் 3,96,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால கற்கல்வி தொழில்நுட்பத்துல மேலும் சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. இந்த காலகட்டத்துல தான் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஒரு இனம் வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட உடற்கூறியல் ரீதியான நவீன மனிதர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நவீன மனிதர்கள் தோன்றி இருக்கக்கூடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கல் தொழில்நுட்பம் அப்படின்னா கல்லுல இருந்து கருவிகள் உருவாக்குறதுக்கும் அந்த உருவாக்குறதுக்கு என்னென்ன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத சொல்றதுதான் கல் தொழில்நுட்பம். இந்த காலத்துல கை கோடரிகள் வந்து மேலுமே அழகுற வடிவமைக்கப்படுது. ஆமா, கோடரிகளை வந்து டிசைனா நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். பல சிறு கருவிகளும் வந்து உருவாக்கப்படுது. கருங்கல்ல நல்லா தயார் செஞ்சு அடுத்து அதுல இருந்து செதில்களை நீக்கி கருவிகள் வந்து உருவாக்கப்பட்டன. அப்போ கூர்முனை கருவிகளும் சுரண்டும் கருவிகளும் வந்து அப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து சிறு அறுக்கும் தகடுகளும் கத்திகளும் தயாரிக்கப்பட்டிருக்கு. லெவலாய்சின் அப்படின்ற கற்கருவி செய்யும் மரபு இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்ட கற்கருவிகள் வந்து ஐரோப்பாவிலையும் மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளிலையும் காணப்படுகின்றது. இங்க பாருங்க, லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ள கை கோடாரி எப்படி இருக்குன்னு பாருங்க.
பிலிண்டன்ஸ் கல்லாலான இருமுக கருவி செயின்ட் அச்சோல் பிரான்ஸ் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சது. இது வந்து ஒரு வெட்டு கருவி. அடுத்து பாருங்க ஓமோ கிபிஸ் கூர்முனை கருவி. அடுத்து பாருங்க சுரண்டும் கருவிகளும் பிற இடை கற்கால கருவிகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து பாருங்க லெவலாய்சியன் கருவிகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. கருங்கல்லை வந்து நல்லா தயார் செஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு கருவியை தான் லெவலாய்சியன் கருவி அப்படின்னு சொல்றோம். இதை முதல்ல பிரான்ஸ்ல உள்ள லெவலவா அப்படின்ற ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதோட பெயரையே லெவலாய்சியன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இடை பழங்கற்கால பண்பாடு தற்காலத்துக்கு முன்னாடி 3,85,000 முதல் 1,98,000 ஆண்டுகளுக்கு இடையில ஐரோப்பாவிலையும் ஆசியாவோட மேற்பகுதியிலையும் உருவானது தான் இந்த இடை பழங்கற்கால பண்பாடு. இந்த கருவிகள் வந்து 28,000 ஆண்டுகள் வரைக்குமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துல மக்கள் இனத்தை வந்து நியாண்டர்தாஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க, இடைப்பழங்கற்கால பயன்பாட்டில் உள்ள மக்கள் இனத்தை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை நியாண்டர்தாஸ் அப்படின்னு சொல்லணும். இவங்க வந்து இறந்தவர்களை முறையாக புதைத்திருக்காங்க. ஓகே, அடுத்து மேல் பழங்கற்கால பயன்பாடு. இடைப்பழங்கற்காலத்து பயன்பாட்டை தொடர்ந்து வந்த பண்பாடு தான், அதாவது இடை பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து வந்த பண்பாடு தான் மேல் பழங்கற்கால பண்பாடு. கற்கருவிகள் தொழில்நுட்பத்துல ஏற்பட்ட புதிய மாற்றங்கள் தான் இந்த பண்பாட்டுல சிறப்பு கூறுகள்ல ஒன்று. அதாவது கற்களாலான நீண்ட அறுக்கும் தகடுகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய உளிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. முன்னாடி அவங்க வந்து கைக்கோடாரிகள் அப்புறம் கூர்மையான கற்கள் இதை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இவங்க வந்து புதிய தொழில்நுட்பங்கள்ல அந்த கற்கருவிகள் வந்து பயன்படுத்துறதுல புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்த பயன்பாட்டோட சிறப்பான கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து உளி அப்படின்றத புதுசா பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து சிலிக்கா அதிகம் உள்ள கல் வகைகளை தான் கருவிகள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க ஓவியங்களும் கலை பொருட்களும் வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க தயாரிச்ச பல்வேறு செயல் பொருட்கள் வந்து இவங்களோட அறிவு திறன்ல ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் இவங்க மொழிகள் உருவாக்குனதையும் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது. இந்த காலகட்டத்துல நுண்கற்கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுங்கற்கருவிகள் தான் பயன்பாட்டுல இருந்திருக்கு. பியூரின் அப்படின்றது கூரிய வெட்டு முனை உள்ள கல்லாலான ஒரு உளியை தான் பியூரின் அப்படின்னு சொல்றாங்க. மனித பரிணாம வளர்ச்சியின் விளைவாக தோன்றிய முதல் நவீன மனிதர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதலா சப் சஹாரா பகுதி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருக்க சஹாராவோட தென் பகுதியில தோன்றியிருக்காங்க. இந்த இனம் வந்து சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆசியாவில் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி இருக்கு. ஒருவேளை அங்க ஏற்கனவே வசிச்சவங்களை இவங்க விரட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல ஐரோப்பாவில் குரோ மக்னாக்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. கருவிகளையும் கலை பொருட்களையும் செய்யறதுக்கு இவங்க கொம்புகள் தந்தங்கள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. எலும்பால் செய்யப்பட்ட ஊசிகள், தூண்டலுக்கு பயன்படுத்தப்பட்ட முட்கள், ஈட்டிகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க வந்து ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க, சமைச்ச உணவை சாப்பிட்ருக்காங்க. இறந்தவர்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இறந்தவர்களோட கைகளை அவர்களோட மார்பின் மீது வைத்த நிலையில் புதைச்சிருக்காங்க. பதக்கங்களும் வேலைப்பாடு மிகுந்த கருவிகளையுமே இந்த கால மக்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கால மக்கள் களிமண் சிற்பங்கள், ஓவியங்கள், செதுக்கு வேலைகளோட சான்றுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. வீனஸ் அப்படின்ற இடத்துல கல்லுலையும் எலும்புலையும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பங்கள் வந்து ஐரோப்பாலையும் ஆசியாவில் உள்ள சில பகுதிகளையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதான் பாருங்க வாஸ்கோ பாறை ஓவியம். இது வந்து மேற்கு பிரான்ஸ்ல 17,000 வருடங்களுக்கு பழமையானது. அடுத்து பாருங்க பனிக்காலம். பனிக்காலம் எதை சொல்றாங்க அப்படின்னா தற்காலம் அப்படின்னா இப்போ இருந்து 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகுல பல பாகங்கள் வந்து பனியாலையும் பனிப்பாலங்களாலையும் மூடப்பட்டு இருக்கு. இந்த காலத்தை தான் நாம பனிக்காலம் அப்படின்னு சொல்றோம். இடைக்கற்கால பண்பாடு பாருங்க.
பழங்காலத்திற்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நாம் இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மக்கள் பெரும்பாலுமே வந்துட்டு மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்கல் கருவிகளை தான் இவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. பனிக்காலத்துக்கு பிறகு புவி வெப்பமடைந்ததை தொடர்ந்து இவங்க வேட்டையாடுபவர்களாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் இந்த மக்கள் இருந்திருக்காங்க. பல்வேறு சூழியல் பகுதிகளிலையுமே இவங்க வந்து வாழ பழகியிருக்காங்க. சூழியல் பகுதிகள் அப்படின்னா கடற்கரை பகுதி, மலைப்பகுதி, ஆற்றுப்படுக்கை, வறண்ட நிலப்பகுதி, இங்கெல்லாம் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இது வந்து பெம்பேத்காவில் உள்ள ஒரு பாறை ஓவியம். இடைக்கற்கால மக்கள் வந்து நுண்கருவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க சுமார் 5 சென்டிமீட்டர் அளவுக்கும் குறைவான அளவுல சிறு சிறு செய்பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து கூர்முனைகள், அப்புறம் சுரண்டும் கருவி, அம்பு முனைகள், இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. இவங்க பிறை வடிவம், முக்கோண வடிவம், இது போன்ற கணித வடிவியல் அடிப்படையான கருவிகளையுமே வந்து உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கருவிகள் வந்து பெரும்பாலும் மரத்தால அப்படி இல்லைன்னா எலும்பால ஆன பிடிகள் அமைத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மைக்ரோலித் நுண்கற்கருவிகள் மிக சிறிய கற்களில் உருவாக்கப்பட்ட செய்பொருட்கள் தான் மைக்ரோலித் அப்படின்னு சொல்றோம். புதிய கற்கால பண்பாடும் வேளாண்மையின் தொடக்கமும். வேளாண்மைக்கு விலங்குகளை பழக்குதல், இது எல்லாமே வந்து புதிய கற்காலத்துல உருவாக்கப்பட்டவை. இது வந்து வரலாற்றுல ஒரு முக்கியமான கட்டம். வளமான பிறை நிலப்பகுதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எகிப்து மற்றும் மெசபடோமியா, சிந்து சமவெளி, கங்கை சமவெளி, சீனாவின் செழுமையான பகுதிகள், இந்த பகுதிகளெல்லாம் வந்துட்டு புதிய காலத்திற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. இது சுமார் 10,000 கிமு 5,000 இடைப்பட்ட வேளாண்மை நடவடிக்கைகளை தொடங்கியிருந்த காலங்கள். இவங்க என்னென்ன பயிர்கள் இட்டிருக்காங்க பாருங்க. கோதுமை, பார்லி, பட்டாணி, இது எல்லாமே வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயிரிட்டிருக்காங்க. காய்கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள், இது எல்லாமே 4,000 ஆண்டுகள்ல இருந்தே விளைச்சலுக்கு பயிரிட்டிருக்காங்க. அத்தி, ஆயில், பேரிச்சை, மாதுளை, திராட்சை, இது எல்லாமே வந்து பயிரிட்டிருக்காங்க. பிறைநில பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக், இது எல்லா பகுதியையும் நம்ம இணைத்து பார்த்தா ஒரு பிறை நிலவு மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து பிறைநில பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்கருவிகள் செய்யறதுக்கு வளவளப்பாக்கும் அப்புறம் மெருகூட்டும் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதுனால இதை வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அவங்க பயன்படுத்தின கருவிகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி கரடு முரடா இருந்துச்சு. இங்க வந்து இவங்க ஷைனிங்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நாம புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம். புதிய கற்கால மக்கள் வந்து பழங்கற்கால செதுக்கப்பட்ட கற்கருவிகளையுமே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இடைக்கற்காலம் வரையிலும் மக்கள் வந்து நிலைத்திருப்பதற்காக வேட்டையாடுவதையும் உணவு சேகரிப்பதையும் தான் நம்பி இருக்காங்க. வேட்டையிலையும் உணவு சேகரிப்பதிலையும் மிகவும் குறைந்த அளவு உணவு தான் கிடைச்சிருக்கு. இதனால ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள மிக சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் தான் வாழ முடிஞ்சிச்சு. இதுக்கு பிறகுதான் இவங்க வந்து பயிர் விளைத்தல், விலங்குகளை பழக்கப்படுத்துதல், இந்த முறைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால ஏராளமான அளவுல தானிய மற்றும் விலங்கு உணவை வந்து உற்பத்தி செய்வதற்கு ஒரு முறை வந்து உருவாகி இருக்குது. ஆற்று படிய வைத்த வளமான வண்டல் மண் வேளாண்மையை அதிகரிக்க உருவாக்கி இருக்குது. அதாவது வேளாண்மை அதிகரிக்க வண்டல் மண் வந்து உதவி செஞ்சிருக்கு. இது சிறந்த இயற்கை தகவமைப்பாக இருந்ததுனால மக்கள் வந்து அங்கங்க நதிக்கரையில வாழ்றத விரும்பி இருக்காங்க. இந்த புதிய செயல்பாடுகள் தான் உணவு உபரிக்கு இட்டு சென்றிருக்கு. இந்த உணவு உபரி தான் பண்டைய நாகரிகத்தின் உருவாக்கத்திற்கு ஒரு முக்கியமான கூறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல நிரந்தரமான வீடு கட்டியிருக்காங்க, பெரிய ஊர்கள்லாம் உருவாகி இருக்கு. அதனாலதான் இதை புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த பார்ட் 1 வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பழங்கால தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.